மகளேன் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிவகாமி நாச்சியார் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி மூலியமாக வந்து பணத்தை வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து அபிராமி நாச்சியார் வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச சிவகாமி நாச்சியார் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணை வந்து வேகமாக அரைஞ்சிருவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் கட்டின பணத்தில் நீ படிப்ப, அப்படிப்பட்ட படிப்பே உனக்கு தேவையில்லை, பணம் இருந்தால் நான் கட்டுவேன் படி, இல்லையா அப்படியே வீட்டிலே கடை, அவள் கட்டி தான் நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே அவள் என்னை ஜெயிச்ச மாதிரி தான் நினச்சிட்ருக்கா, இதில் நீ வேற அவள் கட்டின ஃபீஸில் போய் படித்த அப்படின்னா இன்னும் வந்து தலைகால் புரியாமல் ஆடுவா, என்னமோ அவள் தான் ஜெயிச்சிட்ட மாதிரி ஆடிட்டுருப்பா, இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையா, ஒழுங்கு மரியாதையாக நீ போய் அந்த பணத்தை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணு வந்து அழுதுகிட்டே போய் பணத்தை போய் அபிராமி நாச்சியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா துளசியை லா காலேஜ் கன்பி லா படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அபிராமி நாச்சியார் சொல்லியிருப்பாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா துளசி அம்மா ஜட்ஜு தான் ஆக போகிறாங்க. அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து ஜட்ஜுக்கு படிக்கிறாங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, லா படிக்கிறது தான் சொல்லணும், ஜட்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் நிறையா இது இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து லாயர் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜட்ஜுக்கு படிக்க போகிறாங்கன்னு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சின்ன தம்பி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.